இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று அவன் விரும்பின விருப்பத்திற்கு இயேசு அவன் வீட்டு வரைக்கும் போகணும். இதை சொல்றதுக்கு யூதர்களின் மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நீங்க அந்த தயை செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்றாங்க. பாருங்களேன், அந்த 100க்கு அதிபதி ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு யூதன் கிடையாது, இயேசுவை ஆராதிக்கிற பின்பற்றுகிற ஒரு சீஷன் கிடையாது. அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கான், இயேசு மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவ்வளோதான். அவனுக்கு வலது கையாக இருக்கிற அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். அதுக்காகத்தான் இந்த மூப்பர்கள்ட்ட சொல்லி எனக்காக இயேசுவின் இடத்துல பேசுங்கன்னு அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ அவனுக்கு சொந்த காரியம், அவனுக்கு பர்சனலான ஏதாவது ஒரு விஷயத்தில் அற்புதம் செய்யணும்னாலும் பரவாயில்ல, அவன் வீட்டில் அவனுக்கு வேலைக்காரனுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு இயேசுவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நீர் இந்த தயை செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் என்று அவங்க சும்மா சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க இயேசுப்பாட்ட, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிற ஒரு மனிதன், யூதர்களை நேசிக்கிற ஒரு மனுஷன். அவன் ரோமனாக இருந்தாலும், ரோமர்கள் யூதர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மதிப்பு கொடுக்கறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, கௌரவம் பண்ணுறதில்ல, கனம் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மனுஷன் அப்படி கிடையாது, யூதர்கள் அதிகமாக நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, யூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டி கொடுத்துருக்கான். அப்போ பாருங்க, அவனுடைய உள்ளான மனதும் இதில் வெளிப்படுகிறது, அவனுடைய வெளியரங்கமான கிரியைகளும் இங்கே வெளிப்படுகிறது. அப்போ மனதளவிலும் அவன் ஒரு நல்லவனாக இருக்கிறான், கிரியைகளினாலும் தான் ஒரு நல்லவன் என்பதை நிரூபித்திருக்கிறான். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த தயை செய்கிறதற்கு அவன் பார்த்துருவான். இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் நிறைய பேருக்காக ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்மை நினைத்து 4 பேர் ஜெபம் பண்ணும்போது நமக்கும் யாராவது 4 பேர் இந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது நம்மை குறித்து சொல்லணும், ஏசப்பா அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பான ஒரு மனுஷன், அவங்க ஒரு நல்ல தேவ மனுஷி, அவங்க நல்ல ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க, ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறவங்க, சபைக்கு ஊழியத்திற்கெல்லாம் நல்ல தாராளமாக உதவி செய்கிறவங்க, நற்கிரியைகளை ஏராளமாக செய்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு இந்த அற்புதத்தை செஞ்சுருங்கப்பா, அவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருங்கப்பா, அவங்களுக்கு இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி நம்மை நினைக்கும் போது 4 பேர் ஜெபம் பண்ணுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அப்படியே நம்முடைய உள்ளான மனதும் அப்படி இருக்கணும், நம்முடைய வெளியரங்கமான கிரியும் அப்படி. வருஷ கடைசியை நெருங்கிட்டு இருக்கிறோம். உங்கள் உள்ளான மனதை ஆண்டவர் பார்க்குறேன். அந்த மனதில் உண்மையான நிலைமை எப்படி இருக்குது, எண்ணங்கள் எப்படி இருக்குது, சிந்தைகள் எப்படி இருக்குது, நினைவுகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறேன். அப்போ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதுதான் கிரியைகள், அது எப்படி இருக்குது, இதை ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்மை நினைத்து 4 பேர் ஜெபிக்கும் போது சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த தயை செய்கிறதற்கு இந்த ஊழியக்காரர் பாத்திரமானா இருக்கிறார், இந்த சகோதரன் இந்த சகோதரி அவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர்களாய் இந்த 100க்கு அதிபதிகள் போல நாமும் வாழ முயற்சி செய்வோம். நமக்காக 4 பேர் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள், நாம் அதற்கு பாத்திரவான்கள் என்பதை அவர்களும் ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்காக ஜெபிக்கிற 4 பேர் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய கிரிகளையும் நினைத்து நாங்கள் இந்த தயையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று உண்மையை நோக்கி விண்ணப்பம் பண்ண, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீ கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.